நம்முடைய வாழ்வியலை அப்படியே படம் பிடித்து உள்ளங்கை நெல்லிக்கனியாக தருவது எது என்றால் ஜென் கதைகள். இப்போ ஒரு வேடிக்கையாக இருக்கும், வினோதமாக இருக்கும், ஆனால் அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் யாரும் உடைத்து சொல்வதல்ல, ஆனால் ஜென் நமக்கு சொல்கிறது. ஒரு குருவிடத்தில் ஞானம் பெற ஒருவர் வருகின்றார். அவர் என்ன விதமான போதனைகளை சொல்வார், என்ன விதமான வகுப்பெடுப்பார், எந்த வித ஏற்றுமகு கருத்துக்களை சொல்வார் என்கின்ற ஏக்க பெருமூச்சோடு சீடன் வந்து அமர்கின்றான். அந்த ஜென் குரு கேட்ட முதல் வார்த்தை, உன்னுடைய இயற்கை உபாதையை இன்று நீ செய்து விட்டாயா? இல்லை என்றால் சிறுநீர் கழித்துவிட்டு காலலம்பி வகுப்புக்குள் வா என்றார். இவன் கழுக்கென்று ஒரு சிரிப்போடு வெளியில் சென்று தன்னுடைய உபாதைகளை முடித்துவிட்டு வகுப்பறைக்கு வந்தான். அவர் சொன்னார், உன்னுடைய ஞானப்பாடம் முடிந்து விட்டது, நீ புறப்படலாம், நாளையிலிருந்து குருவுக்கு தகுதியாகிவிட்டாய். அவனுக்கு ஒரே சிரிப்பு. இயற்கை உபாதைகளுக்கு போச் சொன்னார், காலெலும்பி வகுப்பறைக்கு வர சொன்னால் ஞானப்பாடம் முடிந்து விட்டது என்றார். உன்னுடைய இயற்கை உபாதையை நீதான் இறக்கி வைக்க வேண்டும், உனக்காக வேறு யாரும் செய்வதில்லை. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கை பாரத்தை நீந்தான் சுமந்து இறக்கி வைத்து அதற்கு விடிவு தேட வேண்டும் என்கின்ற ஞானத்தை பொட்டில் அடித்ததைப் போல, நேர்கோட்டில் நின்றதைப் போல நெத்தையடியாக சொல்லக்கூடிய செய்தி ஜென்னில் மட்டும்தான் இருக்கிறது.